ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரம். வெளியே மழை பொழிந்து கொண்டிருந்தது. பனியன் வேட்டி அணிந்த பேராசிரியர் சதாசிவம் மாடியில் உள்ள படுக்கை அறையை விட்டு வெளியே வந்தார். மாடியின் ஓரத்தில் இருந்த பகுதியில் நின்று கொண்டு மழையை ரசித்துக் கொண்டிருந்தார். நடுத்தர வயது, கனமான சரீரம், கேசம் இல்லாத தலை, மலிந்த மீசை இல்லாத முகம் கொண்ட சதாசிவம் தம்முடைய காதலி ராதாவை மணந்து கொண்டு அவள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவளுடைய வீட்டுக்கு வீட்டு மாப்பிள்ளையாக வந்து சேர்ந்தவர். கடந்த 3 ஆண்டுகளாக இங்கிருந்துதான் அவர் தமது கல்லூரி பணிக்கு சென்று கொண்டிருக்கிறார். மனைவி ராதாவுக்கு இவர் மீது கொண்டுள்ள காதல் மாறவில்லைதான். ஆனால் அவளுடைய அண்ணன்கள் பொறுப்பு இல்லாமல் இருப்பதால் திடீரென காலமாகிவிட்ட அவளது அப்பாவின் பிசினஸையும் நிலபுலன்களையும் குடும்ப நிர்வாகத்தையும் கவனிக்க வேண்டிய நிலைக்கு அவள் தள்ளப்பட்டாள். அல்லது அவளே அந்த அனைத்து பொறுப்புகளையும் தன் தலை மீது இழுத்து போட்டு கொண்டாள். கே. பாலச்சந்திரன் திரைப்பட நாயகி போல் பிறந்த வீட்டு குடும்பம் தாங்கும் பெண்மணியாக அவள் மாறிவிட்டதால் ஆசையாக காதலித்து திருமணம் புரிந்த காதல் கணவனுடன் நேரம் செலவழிக்க முடியாத அளவுக்கு அவளுடைய வாழ்வின் போக்கு மாறிவிட்டது. பேராசிரியர் சதாசிவம் மனைவி மீது பிணைக்கு கொள்ளாமல், சிறிதளவு கோபம் கொள்ளாமல், அவளை விட்டு ஓடிவிட நினைக்காமல் அவளுடன் தான் வாழ்க்கை என்று இருந்து வருகிறார். இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை அன்று நாளெல்லாம் வேலை பார்த்து பணிபுரிவர்களுடன் மல்லு கட்டி விட்டு வந்த மனைவி உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் தருணத்தில் சதாசிவம் சத்தத்துடன் பெய்து வரும் மழையில் மனம் பறிகொடுத்து நின்று கொண்டிருக்கிறார். சில நிமிடங்களில் இரவு உடை அணிந்த அழகான ஒடிசலான நடுத்தர வயது பெண்மணி அவரது மனைவிதான் அவர் அருகில் வந்து நின்றாள். சாரல் அடிக்குது, இங்கேயே நிற்கிறீங்க சதா? இல்லை ராதாம்மா, மழையை பார்க்கலாம்னு வந்தேன். மலேசியாவிலேருந்து வந்த உங்கள் தங்கச்சி கீர்த்தனாவை போய் பார்க்கணும்னு சொன்னீங்களே, பார்த்துட்டு வந்துட்டேன். அது என்ன, நம்ம வீட்டுக்கு வராமல் லாட்ஜில் தங்கிட்டு உங்களை வர சொல்கிறது என்ன கேட்டால் உங்கள் பாசமலர் அன்னைக்கு உன் கூட ரொமான்ஸ் பண்ண நேரம் இல்லையா, ஒளியிலையா, அதான் புழுப்பூச்சி இல்லையான்னு கேட்டிருப்பாளே. அதெல்லாம் கேட்கலாமா, நீயா ஏன் அப்படி நினைக்கிற என்றார். ராதா கணவரை கட்டி அணைத்து கொண்டார். அவர் அவளது கூந்தலை வருடியபடியே பேசினார். இப்படி ஏதேதோ நினச்சி பாரு, உன் கூந்தலில் வெள்ளை எட்டி பார்க்குது. உங்களுக்கு கேசமே இல்லையே, அதுக்கு என்ன சொல்கிறதாம்? ராதா சிரித்தாள். அவரை இறுக்கி அணைத்தாள். உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீ தான் நீதிபதினு இரு என்றார் சதாசிவம். அப்போ உங்கள் தங்கச்சி உங்களை குடஞ்சி இருக்கு அதானே? இன்னைக்கு சண்டேலையும் உன்னை கையில் பிடிக்க முடியலையே என்று சமாளித்தார். பேச்ச மாத்திரிய பிராடு. ராதா கணவரின் முதுகில் அடித்தாள். அடித்த அவளுடைய கைகளை தன்னுடைய கைகளுடன் பிணைத்து கொண்டார் சதாசிவம். அவரது பள்ளிக்கால தோழியான டாக்டர் பத்மினி பிள்ளை பெறும் நிலையில் ராதாவின் கர்ப்பப்பை இல்லை என்று சொன்ன தகவலை இன்று வரை அவர் மனைவியிடம் சொல்லவில்லை. பெரிதாக அடுத்த மலைச்சாரலில் இருவரும் நனைந்தனர். அங்கேயே தரையில் அமர்ந்து விட்ட கணவனின் மடியில் அடைக்கலமானார் ராதா.